எனக்கு அப்பா இல்ல. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. நான் 2 டிகிரி முடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே 1 இயர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வயசு 25. வீட்ல அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு வரனுமே கிடைச்சது. எனக்கு 50 சவரன் நகையும் 1 லட்ச ரூபாய் பணமும் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா வாழலான்னு ஆசையோட அந்த குடும்பத்துக்கு போனேன். ஹஸ்பண்டுக்கும் அப்பா எல்லாம் இல்ல. கல்யாணம் ஆகி போய் என்னோட மாமியாரை நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஒரே வாரத்துல என்னோட நகையெல்லாம் கழட்டி என்னோட மாமியார்ட்ட கொடுத்தேன். கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல நான் பார்த்துட்டு இருந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாசமும் நான் சம்பாதிக்கிற சேலரி கவர் அப்படியே கொண்டு போய் என்னோட மாமியார்ட்ட தான் கொடுப்பேன். இந்த காலத்துல இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது, நான் எங்க குடும்பத்துல பார்த்து வளர்ந்ததுன்னு அதை வச்சு தான் நானுமே இருந்தேன். நான் கல்யாணம் ஆகி போய் 6 மாசத்துல என்னோட கொழுந்தனாருக்கு கல்யாணம். என்னோட கொழுந்தனாரோட வைஃப் என் மாமியாரோட தம்பி பொண்ணு தான். தம்பி பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா என்னோட மாமியார் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் என்னோட மாமியாரும் அவளும் சேர்ந்து என்ன ரொம்பவே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற பணம் எல்லாம் அவளுக்கு செலவு பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. நானும் கண்டும் காணாத மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் கண்டுக்காம இருந்தா நல்லவ, கேட்டுக்கிட்டா நான் கேட்டவன்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாக்கு நான் நல்லவளா இருந்தா மட்டும் தான் அவருக்கு நான் நல்லவ. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 6 மாசம் இருக்கும். ஒரு நாள் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் போய் கேட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, ஜுவல்ஸா நீ எப்ப என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லிட்டு தான் கொடுத்தேன். ஆனா அவர்கிட்ட போய் கேட்டா அவரையுமே அவங்க அம்மா நம்ப வச்சுட்டாங்க. அவரும் அவங்க அம்மா சொன்னதை மட்டும் தான் நம்பினாரு. அந்த ஜுவல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. கேட்டதுக்கு குடும்பமா சேர்ந்து எல்லாருமே நடிக்க வந்துட்டாங்க. அவ்வளவு பிரச்சனையோடையும் 2 வருஷம் நானும் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி அந்த 2 வருஷமும் எனக்கு குழந்தையே இல்ல. நான் மலடியா, குழந்தை இல்லாதவெல்லாம் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஒரு ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணும் இல்லையா? அந்த சப்போர்ட்டும் கொஞ்சம் கூட எனக்கு இல்ல. அப்புறம் என்ன அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை நான் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன். எவ்வளவோ தூரம் வந்து கெஞ்சினாங்க, கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு நான் போகவே இல்லை. எங்களுக்கு டிவோர்ஸுமே ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிஞ்சு திருப்பியும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு. என்னோட அம்மா கிட்ட பொண்ணு. அவரும் முன்னாடி வாழ்க்கையில என்ன மாதிரி ஒருத்தரால ஏமாற்றப்பட்டவர் தான். எடுத்த ஒரு டிசிஷன் தப்பா போச்சு, இதுவாவது சரியா எடுக்கணும்னு பல முறை யோசிச்சு திருப்பியும் அவரை கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி போன இடத்துல எத்தனை உறவுகள் சரியில்லாம இருந்து நம்ம கணவன் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் சரி இருந்தா போதும், வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்கலாம். என்ன பார்த்து மலடி நீ எல்லாம் உயிர் வாழவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கான். இன்னைக்கு என் புருஷனோட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, உயிர் வாழ தகுதி இல்லாதவ நானா இல்ல அவங்களான்னு? எத்தனையோ பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள் இன்னைக்கு இந்த நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்களோட ஸ்டோரி தான். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க.